உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மற்ற பெயர் வச்சவங்க விட தமிழ் பெயர் வச்சவங்க நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்காங்களா சார்? அவங்கவுங்க ஜனகால ஜாதகத்தில் உள்ள கர்மாவை நம்ம ப்ளஸ் அதிகரிக்கிறதுக்கு நம்ம இதை கொடுக்குறோம். தூய்மையான தமிழ் பெயர்கள் வைக்கும் பொழுது என்னன்னா இந்த பெற்றோர்களுக்கு ஒரு பூரிப்பு வரும். இந்த ழா அப்படின்ற ஒரு எழுத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கு. பேர்ல அந்த ழா வரும் பொழுது அதனுடைய தனித்துவம் சொல்றதுக்கே இந்த நபர் யாரு, அமிழ்தன் கேட்கறதுக்கு. இப்போ முருகனுடைய பெயர்கள் கேட்டாங்கல்ல சார், இப்போ எந்த கடவுளுடைய பெயர் கேட்குறாங்க? 100க்கு ஒரு 90 விழுக்காடு முருகன் பெயர்கள் தான் கேட்பாங்க. முருகன் பெயர்கள் பெரும்பாலும் தமிழ்ல தான் வரும். மிருகசிஷ நட்சத்திரம் ஆரம்ப எழுத்து வி வரும். இதை எப்படிலாம் மாத்தலாம்னு சொல்றேன். விவின் ஆதித்யன், விவின் ஆதித்யா, ஸ்டைலிஷான பேர். இப்போ இதே பொன் குழந்தைக்கு வியா அதித்தி, இதுல வடமொழி எழுத்து கிடையாது. காவல்துறையில உயர்நிலையில இருக்கக்கூடியவர்கள், அரசியல்ல உயர்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இருந்தா தான் இவங்க அந்த மருத்துவத்துறை, காவல்துறையிலலாம் ஒரு டாப் பொசிஷனுக்கு போக முடியும். அகமித்திரன், அகமகிழன், அகநேத்திரன், எழிலன், இமயன், இந்த பேர்கள்லாம் இந்த மேஷராசியில பிறக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பா இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பேர்கள் வைக்கலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பெயர் தான் ஒருத்தவங்களுக்கு காலம் முழுக்க கூட வரக்கூடிய விஷயம். அப்படி பெயர் வைக்கும் பொழுது பார்த்து பார்த்து பெயர் வைப்பாங்க. குறைஞ்சது ஒரு 23,000 குழந்தைகளுக்கு பெயர் வைத்த நியூமராலஜிஸ்ட் திரு வேல்சங்கர் சார் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் வெளியிடக்கூடிய இந்த பதிவு என்பது ஒரு பிரத்யேகமான ஒரு பதிவு. நமது உணர்வுகளில் கலக்கக்கூடிய ஒரு பதிவு. கண்டிப்பா சார். சார், பேர் வைக்கிறது அப்படின்னும் போது அப்பப்போ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். நடுவில் நிறைய பேர் தமிழ் பெயர்களை வைக்கிறத மறந்துட்டு ஃபேஷனாக பேர் வைக்கணும், இந்த இஷு, ஷா, இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய இருந்தாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேர் வைக்கணும், கடவுளுடைய பேர்களே ஸ்டைலாக வைக்கணும், வித்தியாசமாக வைக்கணும், ஆனால் தமிழில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அனுபவம் அவங்க கேட்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க? தமிழ் பெயர்கள் மேல் நாட்டம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில சில நேரங்களாக அவங்களால அதை வெளிப்படுத்த முடியாம ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் ஏற்படும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாரம்பரியமான நம்மளுடைய பெயர்களை நம்ம ஒரு குழந்தைகளுக்கு வைக்கும் பொழுது நமக்கு அது மேலே ஒரு நாட்டங்கள் அதிகமாகும். ஏன்னா நம்மளுடைய மொழி, கலாச்சாரம், நம்ம இனம், நம்மளுடைய ஒரு பெட்டகம், பொக்கிஷம்னு சொன்னால் அது வடமொழி, நம்மளுடைய புதையல், நம்மளுடைய பெட்டகம் அப்படிங்கிறது நம்மளுடைய தாய்மொழி. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெயர்கள் வைக்கும் பொழுது நம்ம அந்த விஷயத்தை ரொம்ப லயிச்சு அந்த வேலையை செய்ய முடியும். இதில் என்னென்னா இந்த தமிழ் பெயர்கள் நிறைய பேர், அதாவது இந்த நாடி, நரம்பு, ரத்தம், சதை, இதிலெல்லாம் ஊறி போய் அவர் நடிக்கிறாருன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த விஷயங்களில் எல்லாமே இந்த தமிழ் உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அவங்களுடைய வேலை நிமித்தமாகவோ இல்லை அவங்களுடைய ஒரு வியாபார நிமித்தமாகவோ அவங்களுடைய தமிழ் பற்றையும் உணர்வு பற்றையும் ஒரு பொது சபையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முதல் அங்கீகாரம், முதல் அடையாளம் அவங்க குழந்தைகளுக்கு அவங்க வைக்கக்கூடிய பேர் தான். அவங்க பேருங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா வச்சுருப்பாங்க. அதனால் நம்மளுடைய குழந்தைக்கு ஒரு தமிழ் பெயரை நம்ம வைக்கும் பொழுது நம்மளுடைய மொழிப்பற்று, நம்மளுடைய இனப்பற்று, நம்மளுடைய கலாச்சாரத்தை இதில் தான் அவங்க வெளிப்படுத்த முடியும். பிரத்யேகமாக நிறைய பேர் அதை கேட்டு வாங்குறாங்க. இப்போது இது ஒரு என்ன சொல்கிறது, ஆங்கிலத்தில் சொன்னால் இது ஒரு ட்ரெண்டு. இப்போ இதுதான் போய்கிட்டு இருக்குது. இதில் என்னென்ன விஷயங்கள், இதில் என்னென்ன நுணுக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே சார். ஒரு காலத்தில் ஒரு பேர் ட்ரெண்ட் ஆக்குவாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் முருகருடைய பேர்கள், அதாவது முருகனுக்கு இப்படியெல்லாம் பேர் இருக்குமான்னு நம்ம கேட்டிருக்கோம். நம்மளே அதுக்கு ஒரு காணொலி ஏற்கனவே நம்ம ஆதன்லையும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ முருகனுடைய பெயர்கள் கேட்டாங்கல்ல சார், இப்போ எந்த கடவுளுடைய பேர் கேட்குறாங்க?
அதாவது அவங்களுக்கு எந்த கடவுள் மேல் விருப்பம் அதிகம் இருக்கிறதோ அதை வந்து ம். அவங்க கேட்பாங்க. அதில் 100க்கு ஒரு 90 விழுக்காடு முருகன் பெயர்கள் தான் கேட்பாங்க. முருகன் பெயர்கள் பெரும்பாலும் தமிழில் தான் வரும். ஒன்று 2 பெயர்களில் ம். மட்டும்தான் கொஞ்சம் வடமொழி எழுத்துக்கள் இருக்கும். தூய்மையான தமிழ் பெயர்களுக்கும் ஒரு சாதாரண பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுல வித்தியாசம் இருக்கா வித்தியாசம் சார்? இருக்கு. இப்போ ஓகே. அகமகிழினி, ம். அருமையான பெயர். ஆமா, அகமித்ரன், ம். தளலேந்தி, இதெல்லாம் தூய்மையான தமிழ் பேர். இப்போ இன்னொரு பேர் சொல்றேன். இப்போ அகமகிழினி, அனிகா, ANIKA, இது ஒரு சாதாரண பேர். இந்த அனிகாங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமொழி எழுத்து ஷா ஜா கிடையாது. இது ஒரு யதார்த்தமான பேர். இதே இது வந்து அனுஷ்கா அப்படிங்கிறது வடமொழி பேர். ஏன்னா அங்க இஷ்யூ சவுண்ட் வந்துருச்சு. ஆமாம். இப்போது இதையே இப்படி எடுத்துக்குவோம். வானமாமலை ம். தமிழ் பேர். விவின், இப்போ நான் ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு பையனுக்கு ஹீரோவாக நடிக்கிறேன். அந்த பையனுக்கு நான் விவின்னு பேர் வச்சிருக்கிறேன். விவின், அந்த விவினில் வடமொழி எழுத்து ஷா ஜா கிடையாது. கிடையாது. ஆனால் அது ஒரு சாதாரண பேர். இப்போ இதே இது விஷால், ஷா, அது வடமொழி பேர். இதுதான் Okay. வித்தியாசம். ஓ. தூய்மையான தமிழ் பெயர், சாதாரணமான யதார்த்தமான பெயர், வடமொழி பெயர். இப்போது சில பேர் வந்து தமிழ் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து வேறு மாநிலங்களில் இல்லை வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. அங்கே போயிட்டு அவங்களுடைய குழந்தைகளுக்கு வானமாமலை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஏன்னு கேட்க முடியாது. சில பேர் வந்து அப்பா வந்து தமிழாக இருப்பாங்க, அம்மா மலையாளமாக இருப்பாங்க, அம்மா தெலுங்காக இருப்பாங்க. நமக்கு வந்து ஏன் இப்படின்லாம் கேட்கறதுக்கு ஒரு உரிமையோ ஒரு ஆர்வமோ கிடையாது. இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக கணவன் மனைவியாக வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அவங்களுக்கு நம்ம திருப்திப்படுத்தி கொடுத்துடணும். ஆனால் குறிப்பாக இந்த தமிழ் பேர்கள் தனித்துவமாக கேட்குறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. இன்றைக்குமே பெரிய பெரிய குரூப்ஸ்லலாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதை வந்து எப்படி இந்த காலகட்டங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்? இப்போ குழல்வாய் மொழி, இது ஒரு தூய்மையான தமிழ் பேர். இந்த மாதிரி பேர்களை விரும்புகிறாங்களா? எந்த மாதிரி பேர்களை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறேன். இதை பற்றி வேறு என்ன டவுட்டோ கேளு. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், விவின் அப்படின்றது ஒரு பெயர் அப்படின்றீங்க. ஆனால் அந்த விவின்ற பெயரை நம்ம ஆங்கிலத்தில் சுலபமாக எழுதிடலாம். ஆனால் தமிழில் எழுதுனா ஒரு முழுமை அடையாத மாதிரியே ஆமா. இருக்கும். முழுமையாக இப்போ இது வந்து தமிழ் பேரை ஏற்றுக்க முடியாதுல்ல சார்? அதான் இப்போ அந்த விவின் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மிருகசிஷ்ய நட்சத்திரம் ஆரம்ப எழுத்து வி வரும். இதை வந்து எப்படிலாம் மாற்றலான்னு சொல்கிறேன். விவின் ஆதித்யன் ம். தமிழ் பேர். விவின் ஆதித்யா ஸ்டைலிஷான பேர். ம். இதுலேயும் வடமொழி எழுத்து வரல. விவின் அதித், ஆதித்யாவையும் சுருக்கிடுறேன், அதித். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதே பொன் குழந்தைக்கு வியா அதித்தி, ம். இதில் வடமொழி எழுத்து கிடையாது. இது நார்மல் பேர், ஆனா எழுதும் பொழுதும் ஒரு பெயர் மாதிரி இருக்கும். முழுசாக கொண்டு வர. அது நம்ம அப்படியே பழக பழக அந்த விஷயம் வந்துடும். யாரெல்லாம் இதை வந்து எடுக்கலாம் அப்படின்னா, குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும்னு தானே சொல்கிறாங்க. ஸோ நம்ம தெற்கு தான் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயம். தெற்கு திசை அதுதான் நம்மளுடைய வரைபடத்திலே தெற்கு திசை தான். தெக்குங்கிறது எந்த கிரகத்துக்கு வருதுன்னா செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு தான் வருது. அது குறிக்கிற திசையே செவ்வாய் தான், கிரகமே செவ்வாய் தான். செவ்வாய்னா 9ஆம் எண். ஒருவர் பிறந்த தேதி 9, 18, 27 தேதிகளில் பிறந்தாலோ தேதி மாத வருட கூட்டு எண் 9 வந்தாலும் செவ்வாயை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மேஷம், அப்புறம் விருச்சிகம், கடகம், சிம்மம், அப்புறம் தனுஷ், இந்த ராசிகளுக்கோ இந்த லக்னத்துக்கோ அந்த ஜாதகர் இருந்தாலோ, இல்லை செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலோ, ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் சுபபலம் பெற்றிருந்தால், இதெல்லாம் வந்து இந்த தமிழ் பேர்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு வந்தோம், அதன் பிறகு எங்களுடைய குடும்பம் நல்ல அபிவிருத்தி ஆச்சு அப்படிங்கிறவங்க, காவல்துறையில் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இருந்தால் தான் இவங்க அந்த மருத்துவத்துறை, காவல்துறையிலலாம் ஒரு டாப் பொசிஷனுக்கு போக முடியும். முருகன் பேர்களுக்கும் குறிகாட்டுற கிரகம் செவ்வாய் தான், தமிழ் பேர்களுக்கும் குறிகாட்டுற கிரகம் செவ்வாய் தான், தமிழ் கடவுள் முருகன் தான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. Okay. ரொம்ப சுலபமாக சொல்லிட்டீங்க தமிழ் பெயர்கள் எப்படி வைக்கணும். முருகன் பேர்கள் காணொளியில்
தமிழ் பெயர்கள் முருகன் பெயர்களுடைய லிஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த பட்டியல் அதில் இருக்குது. இதில் வந்து நம்ம முருகன் பெயர்கள் இல்லாத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் பெயர்கள் என்னங்கிறத பார்ப்போம். வேற என்ன டவுட் கேளு. சரி, இதுலேயே வந்து நீங்கள் சொன்னீங்க தமிழ் அப்படின்னாலே அந்த இழ், தமிழுக்கே அழகு வந்து இழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இழ் வந்துருச்சுனாலே அந்த பேர் தமிழ் பேர் ஆகிடும். ஆமாம், இழ் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு அமிழ்தன் அப்படி சொல்லும்போதே அது கேட்குறதுக்கு நமக்கு அதில் ஒரு லயம் வருது இல்லையா, அதில் ஒரு ஈர்ப்பு வருது இல்லைங்களா. இப்போ மகிழ்மித்ரன், உங்கள் குழந்தைக்கு என்ன பேர் வச்சேன்? யாழ்மித்ரன், யாழ்மீகன். அந்த இல் வரும்போது நமக்கு அதன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். வேற என்ன டவுட் இதில் உங்களுக்கு? சார், இப்போ நிறைய நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்து பெயர்கள் கேட்டுடலாம் சார். ஏன்னா எனக்கு நீங்கள் ஒரு பெயர் சொல்லும் பொழுதும் ஆச்சரியமாக இருக்குது, தமிழில் இப்படி கூட பேர் வைக்கலாமான்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட குழந்தைக்கு நீங்கள் வச்ச பேரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எல்லாருமே கேட்டாங்க, எங்கேருந்து இந்த பேர் எடுத்தீங்க, இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அந்த 23,000 23,000 குழந்தைகளை கொடுக்க நான் பெயர் வச்சது. அந்த ஒரு இது எப்படி வந்ததுன்னா, நம்ம ஒரு குழந்தைக்கு பெயர் வைத்து அது யார் வச்சாங்க எப்படி வச்சாங்கன்னு கேட்டு அவங்க மூலமாகவே ஒரு 50 வாடிக்கையாளர்கள் 100 வாடிக்கையாளர்கள் நம்மளை நோக்கி வந்துடுவாங்க. இப்போ இந்த ஒரு 1.5 வருஷமாக தான் நான் அந்த ஊடகங்களில் கொடுத்துட்ருந்தேன். முதல்ல வந்து தொலைக்காட்சியில் நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு ஒரு 15 வருஷம் கேப் நான் விட்டுட்டேன். அப்போவுமே நான் வந்து இந்த தமிழ் பேர்கள் முருகன் பேர்கள்லாம் அதிகம் கொடுத்தது எதனாலன்னா, வித்தியாசமான பெயர்களை கொடுத்து அதன் மூலமாகவே வாடிக்கையாளர்களை நம்ம பக்கம் இழுத்தது. இது என்னென்ன பெயர்கள்னு நான் இப்போ சொல்கிறேன். அகமித்ரன், அகமகிழன், அகநேத்திரன், எழிலன், இமயன், இந்த பேர்கள்லாம் வந்து இந்த மேஷராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பேர்கள் வைக்கலாம். அதாவது இதுக்கு வந்து நம்ம நியூமராலஜி பார்க்க வேண்டும், அதுவும் பார்க்கணும். பெயர்களை நான் சொல்கிறேன். இந்த கணித சமன்பாடுகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய காணொளி கொடுத்துருக்குறோம். அதை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அந்த காணொலியை பற்றி நம்ம எடுத்துக்கலாம். அகரன், இதெல்லாம் அகரன், வெறும் அகரன். இங்கிலீஷில் ஏஜிஏவும் போடலாம், ஏகேவும் போடலாம். நீங்கள் நியூமராலஜி கணித சமன்பாடுகள் போடும் பொழுது ஆங்கில எழுத்துக்களுக்கு தான் எண் கணித ஜோதிடம் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ யாழ் அமுதன், யாழ் மித்ரன், யாழ் மீகன், இதெல்லாம் வந்து இந்த விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த எழுத்துக்கள் வரும். இமயவரம்பன், அமுதன், அமிழ்தன், கதிரவ், கதிரவன் அப்படிங்கிறது தமிழ் பேர் தான். கதிரவன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நாகரிகமாக அதை வேணும்னா கதிரன், நற்குணன், ஆதிரன், யுகன். யுகன் வந்து தமிழ் பேர் தான். அதை வேணும்னா உங்களுக்கு நாகரிகமாக கொடுக்கணும்னா யுகவ் அப்படின்னு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து செழியன், இது தமிழ் பேர் தான். மகிழனில் நிறையா இருக்குது. மகிழனை வந்து ஃபஸ்ட்டு நான் தான் ஆரம்பித்து விட்டேன். எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு நபருக்கு ஃபஸ்ட்டு வச்சேன். அது மூலம் அந்த ஊரே நம்மளை நோக்கி வந்தது. அவ்வளோ குழந்தைகளுக்கு அந்த பேரை கொடுத்தோம். அதுலேருந்து தான் அந்த மகிழ் மித்ரன், மகிழ் வேந்தன், அப்புறம் வந்து மகிழ் மைந்தன், இதெல்லாம் சிம்ம ராசிக்கு நிறைய அந்த மக நட்சத்திரத்துக்கு இந்த பேர்களை கொடுக்கலாம். உதியன், அதுவும் தமிழ் பேர் தான். அதே மாதிரி கதிர் நிலவன். ஆமாம், இதில் நிறைய கொடுக்கலாம். கதிர் வேந்தன், கதிர் மைந்தன், இதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த மக நட்சத்திரத்துக்கு மாயோன், அது முருகனுடைய பேர் தான். மாயோன், அந்த பேரை நம்ம வந்து கொடுக்கலாம். துகிலன், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தூ வரும், இது முருகன் பேரில் வரும், இது கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து வித்துல்யன், ஆமாம், இதுவும் வந்து தமிழ் பேர் தான். நிதிலன், இது வந்து உங்களுக்கு விருச்சிக ராசியில் இந்த பேர் வந்து வரும். அபிநந்தன், யாழிகன், யாழிகன், யா தொண ழி கயன், யாழிகன். அதிபன், இது வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கொடுக்கலாம். சுகிர்த்தன் கொடுக்கலாம். உங்கள் சேனல் பேர் ஆதன், அதுவே வந்து தமிழ் பேர் தான். பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பேர், ஆண் குழந்தைகளுக்கு வைக்கலாம். முருகன் பேர் தான் ஆதன் அப்படிங்கிறது. அதே மாதிரி யாழ்வன், இந்த பேர்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா கேள்விப்படாத பேர்களா இருக்கு. ஹிஸ்டரி ஜியோகிராஃபியில் இந்த பேர்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி சேயோன், ஆமாம், இது வந்து முருகன் பேர். மீனராசியில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பேரை வந்து நம்ம கொடுக்கலாம். நவிலன் கொடுக்கலாம். யாழன், தயன்,
முகிலன், இது வந்து நம்ம வந்து முருகன் பேர் தான். இதை வந்து நம்ம சிம்ம ராசியில் கொடுக்கலாம் இந்த பேரை. முகிலன், முகன், முகின் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம். முகின் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி புகழில் நிறைய பேர் வரும். புகழ்மாறன், புகழ்நேத்திரன், புகழ்மித்திரன், புகழ்மைந்தன், இதெல்லாமே தனுஷ் ராசியில் பூராட நட்சத்திரத்துக்கு இந்த பேர்கள் எல்லாமே வரும். ரித்துலன், இதுவும் வந்து தமிழ் பேர் தான். அவிலன், நவிலன், மிளிர்வன், மிளிரன், மிளிர்வன், இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு அர்த்தம் என்ன சார்? மிளிர்வன், இதுக்கு அர்த்தம் மிளிர்னா என்ன உங்களுக்கு? பிரகாசம், அந்த மாதிரி தான். நீங்கள் கூகுளில் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அர்த்தம் பார்த்துக்கலாம். இளவல், இந்த இளவலில் நிறைய இளன், இளன் பிரணவ், இளன் சேரல், இந்த மாதிரி இளவல்லாம் அந்த ஈங்கிற எழுத்து கூட இதில் வரும். இதே தமிழ் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா இயல், இயல் வெண்பா, இதெல்லாம் நிறைய நான் கொடுத்து ஆடியன்ஸ் வந்து தமிழை வந்து உண்மையாவே உள்ளுணர விரும்புறவங்க எல்லாருக்குமே இந்த பேர்லாம் ரொம்ப யாரா இந்த மாதிரி பேர்லாம் இன்னைக்கு கொடுக்குறா, இயல் வெண்பா, இப்படி ஒரு பேர்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாராட்டி இருக்கிறாங்க இந்த பேரெல்லாம். அதே மாதிரி மிகிர்தன், இந்த பேர் கொடுக்கலாம். இளந்திரையன், பக்காவான தமிழ் பேர். அதே மாதிரி வந்து பருத்தி நிலவன், இந்த பேர் கொடுக்கலாம். செம்பியன், இந்த பேர் ரொம்ப நல்ல ஆடியன்ஸை பிடிக்கும். நிதிலன், கவின் நிலவன், மெய்வழுதி, மெய்வழுதி, செம்பருதி, இந்த பேரை நம்ம வந்து கொடுக்கலாம். மகிழ்மாறன், பொன்மாறன், யாழ் அரசன், விசாகன் உங்களுக்கு நல்லா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், அது வந்து முருகன் பேர். அதே மாதிரி தீரன், தீரன் பேரை வந்து நம்ம கொடுக்கலாம். தீரன் மகிழ்வேல், தீரன் புகழ்வேல், இந்த மாதிரி பேர்கள்லாம் ரொம்ப ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க. நெடுமாறன், எழில்வேந்தன், அதே மாதிரி அற்புதன், வசீகரன், பூங்குன்றன், இந்த பேர்களை நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கே பூங்குன்றன் வச்சு கொடுத்துருக்குறேன். ஆதிரன், அதிரன், ஆதிரன் வந்து முருகன் பேர் தான். அதே மாதிரி சுடர்மகிழன், சுடர்மகிழன் சூப்பரான பேர். சுடர்மகிழன் ஆண் குழந்தைக்கு, பெண் குழந்தையா இருந்தா சுடர் மகிழினி. இதுவும் வந்து மீனராசியில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வரும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் இதை வந்து நம்ம கொடுக்கலாம். சேந்தன், சேந்தன் வந்து கும்பராசியில் வரும். தாமிரன், இந்த பேரும் வந்து தாங்கிற எழுத்து ஆரம்ப எழுத்தாக வரக்கூடிய குழந்தைகளுக்கு வரும். கவியாளன், கவியாளன், அருட்செல்வன், வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பெருவழுதி, ஆனால் நிறைய பேர் இதை லைக் பண்ணுறது இல்லை. ரொம்ப இந்த தமிழ் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம இந்த பேரை கொடுக்கலாம். பொன்னிலவன், வேல்பாரி, வேல்பாரி, இந்த பேர் வந்து மிருகசிஷ நட்சத்திரத்துக்கு கொடுக்கலாம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு கொடுக்கலாம். உதியன் சேரல், உதியன் சேரல், இப்போ இளம் சேரல் சொல்கிறோம் இல்லை, இளம் சேரல் உதியன் சேரல். நிலவன், ஆதவன், பாரிவேந்தன், இந்த மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு நிறையா கொடுக்கலாம். எல்லாரும் என்ன சார் ஆண் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, எங்களெல்லாம் உங்கள் கண்ணுக்கு ஏன் சார் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு போகும்போது என்னை திட்டிட்டு போகாதீங்க. பெண் குழந்தைகளுக்கு என்ன பேர்களையும் சொல்லிடுறேன். வழக்கமாக ஆதிரா கொடுக்கலாம். ஆத்மிகாங்கிறது நல்ல பேர். நான் அதை வந்து நிறைய பேருக்கு, ஆனால் இது ஆத்மிகான்றது வடமொழி மாதிரி இருக்குல்ல, கிடையாது. ஆக்சுவலாக அதில் ஷாஜா கிடையாது. இந்த ஊடகங்களில் ஒரு அம்மா நடிச்சிட்டு இருந்தாங்களே, அந்த அம்மாவுக்கு நான் தான் ஆத்மிகான்னு பேர் வச்சேன். ஆமாம், அந்த அம்மா வந்து நம்ம உதய சார் கூட அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. நான் தான் பேர் வச்சேன் அந்த அம்மாவுக்கு. அகன்யா, அமிர்தா. இப்போ நம்ம ஆண் குழந்தைக்கு அமிழ்தன் சொன்னோம் இல்லைங்களா, பெண் குழந்தைக்கு அமிழ்தினி, சூப்பரான பேர். இப்போ ஒருவேளை அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி நாங்கள் பாம்பேயில் இருக்கிறோம், நாங்கள் டெல்லியில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து அமிழ்தினி வைக்க முடியாது, ஆளை பேர் வேணும், கொஞ்சம் நீங்கள் அதை அப்படியே மாடர்ன் பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அனிகா, தியா. சரி, இப்போ அனிகா இருக்கு, அனிஹா, அனிஹானா அது ஹா வந்துடும். அந்த ஹா வந்து அது வடமொழி ஆகிடும். அனிகா அப்படின்னா அது வடமொழி பேர் கிடையாது, தூய்மையான தமிழ் பேர்கள் கிடையாது, தமிழ் எழுத்து கிடையாது, அப்படி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து
அந்த மாதிரியும் சில பேர்கள் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தமிழ்நாட்டு நபர்கள்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான் நம்மளோடது. இப்போ தனிகா, தான்யா, தான்வி இதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்துடலாம். ஒருவேளை இவங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டாங்க தமிழ் பற்று அப்படின்னா திகழோவியா. திகழோவியா, ஆஹா அருமையான பேர். ஆமாம், திகழோவியா, திகழ் காவியா, இந்த மாதிரி நம்ம அதை அப்படியே பேரை வந்து இப்போ இது எங்கே வரும்னா விசாக நட்சத்திரத்துக்கு வரும். தீத்தூ எழுத்து வந்துடும். இப்போ பெண்களுக்கு முருகர் சம்பந்தமான பேர் வைக்கணும்னா இதெல்லாம் திகழோவியா. இது பையனாக இருந்ததுன்னா திகழ்வேந்தன், ம் திகழ் மைந்தன். பொன் குழந்தையா இருந்தால் திகழோவியா, திகழ் காவியா. அதே மாதிரி நவ்யா, ம் நவ்யா வைக்கலாம். ஏன்னா அது வந்து விருச்சிக ராசியில் வந்து விழும். அதே மாதிரி ஹைரா, HYRA, இது ஒரு நாகரிகமான பேர். ஹைரா புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஹெச் வரும். ஹெச் இல்ல தமிழ்ல வந்து ஐ எழுதுவோமா இல்ல ஹை, அந்த ஹயக்ரீவருக்கு போடுவோமே அந்த மாதிரி அந்த ஹை வரும். இது புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரும். ஓகே. வழக்கமா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஹேமா, ஹேமலதா இப்படித்தான் வைப்பாங்க. நாகரிகமா எங்களுக்கு பேர்கள் வேணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஹைராவை கொடுக்கலாம். தமிழ்ல நம்ம தூய்மையா வேணும்னா ஆதிகா, மகிழினி, முகிலா. ஆண் குழந்தைக்கு முகிலன்னு சொன்னோம், இங்க முகிலா. முகிலா. அதே மாதிரி விவின்யா, அங்க விவின் சொன்னோம், இங்க விவின்யா கொடுக்கலாம். அதே மாதிரி கமலி, கமலின்னா தாமரையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அதித்தி, அது ஒரு நட்சத்திரத்தினுடைய பேர். இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப தூய்மையாக வேணும் அப்படின்னா ஆழினி, AAZHINI, இதழினி, இதழிகா. அதே மாதிரி இமையழகி, அனலி, அனலி, இயல். இயல் கூட நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். இயல் வெண்பா, இயல் கவிகா, இயல் யாழினி. இதெல்லாம் வந்து ரொம்ப தமிழ் பற்று இருக்கும்போது கொடுக்கலாம். எழிலி, இளநகை, அலர்விழி, அலர்விழி, நயனி. மாடனா வேணும்னு கேட்டால் நவ்யா. அதே மாதிரி கயல், கயல் கூட நீங்கள் எதை வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த கயலில் வந்து என்னென்னா தனியாக கயல்னு கூப்பிடும்போது 8ஆம் நம்பர் வரும். ஓகே. இப்போ நீங்கள் கயல்விழி இந்த மாதிரி என்ன வேணாலும் அந்த பேர் கூட சேர்த்துக்கலாம். அதனால நான் பேர்களை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கணிதங்களை நீங்கள் போட்டுக்கோங்க. நீல்விழி, நர்முகா, நர்முகை, நர்முகா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ ஆங்கிலத்தில் நவ்யுக் மாடர்னான பேர், இங்கே நவ்யுகா. இதை ஒரு வடமொழி பேரை நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இதில் வடமொழி எழுத்து எங்கேயுமே கிடையாது. இப்போது கேட்ட நட்சத்திரத்துக்கு நான் நீ வரும் பேர், அப்போ நவ்யுகா, நவயுகா இந்த பேர்கள்லாம் வைக்கலாம். இல்லை சார் இதை அப்படியே கொஞ்சம் பழசுக்கு போங்க அப்படின்னா இதே எண்ணில் நெடுங்குழலி. இல்லை சார் இதை அப்படியே கூவா மாற்றுங்க, இது வந்து திருவாதிரை நட்சத்திரம்னா வெறும் குழலி. குழலின்ற பேர் சரியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் குழலி கூட ஏதாவது சேர்த்துக்கலாம். குழலி ஆதிரா, குழலி வெண்பா, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படியே மீனராசிக்கு வாங்க சார் அப்படின்னா தூரிகா. தூரிகாலாம் நீங்கள் நிறைய பேர் கொடுக்கலாம். தூரிகா, தூகிரா. சார் அது அப்படியே தாக்கு மாற்றுங்க அப்படின்னா தளிர். தளிர் கூட நீங்கள் எதை வேணாலும் உங்களுக்கு விருப்பம். தளிர் ஆதிரா அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் தளிர் சிற்பிகா, இந்த பேர்லாம் நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. பேரே அழகா இருக்கு சார். தளிர் சிற்பிகா இந்த மாதிரி கொடுக்கலாம். சுடரி, யாழிசை, யாழினியே நீங்க யாரு கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ மிளிர் யாழினி, தளிர் யாழினி பேர் தீர்க்கமா இருக்கும். அதே மாதிரி வெண்பா, இந்த வெண்பாவை நீங்கள் எப்படி வேணாலும் எது பேர் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். மிருகசீஷ நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் வெண்பாவை வைக்கலாம். வெண்மதி வைக்கலாம். நிரல்யா எண்ணில் வரும். நிரல்யா பேரும் வந்து இன்னைக்கு ஊடகங்களில் யாருமே கொடுத்ததில்லை. தாளினி, THAZHINI, தா தொண லி நீ, தாளினி. கோப்பெருந்தேவி, இது கூட வந்து கோப்பெருந்தேவின்ற பெயர் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வச்சிருவாங்க சார். குழந்தைகள் ஃபியூச்சரில் வந்து இப்போ தமிழ் பேர்லேயே கூட கோப்பெருந்தேவின்னு சொல்லும்போது குழந்தைங்களே யோசிப்பாங்கல்ல, எனக்கு ரொம்ப பழைய பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பேரில் வந்து அந்த பேரை வச்சதுனால பெருமையாக ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் எனக்கே தெரியும். அவங்கெல்லாம் வந்து
ஒரு ரொம்ப உயர்நிலையில் இருக்கக்கூடிய ரொம்ப பொறுப்பான நபர்களாகவும் இருப்பாங்க. ம். கோன்னு கூப்பிட்டா கூட கோங்கிறது வந்து பசுமாட்டத்தனை குறிக்குது. நம்பர் வைஸ் பார்த்தோம்னா கோன்னு கூப்பிட்டோம்னா கேக்கு 2 ஓக்கு 7 அப்போ 9ஆம் எண்ணை குறிக்குது. ம். ஸோ அதுவும் வெற்றியை கொடுக்கக்கூடியது தான். ஓகே. வேற சார், வேற பெயர்கள் உங்ககிட்ட இருந்து இன்னும் நான் பெயர்கள் நிறைய எதிர்பார்க்கிறேன். அதாவது ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே. இப்போ நான் அதாவது இப்போ நான் கொடுத்த பெயர்கள் எல்லாமே தனித்துவமான தமிழ் பெயர்கள். இப்போ நமக்கு தெரியாத நிறைய பெயர்கள் இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் அந்த வித்தியாசமான பெயர்களை கமெண்ட்ஸில் பதிவிடும் பொழுது அது வந்து தேவையானவங்களுக்கு ஆமா இன்னும் தேவையா இருக்கு. தேவையாக இருக்கும். ரெண்டாவது நம்ம மொழிக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன சேவை, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகே சார். சார், நீங்க 23,000 குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கீங்க. நீங்க பேர் வச்ச குழந்தைகள் இன்னைக்கு பெரிய பொறுப்புல இருப்பாங்க. நீங்க மற்ற பெயர் வச்சதுக்கும் தமிழ் பெயர் வச்சதுக்கும் வித்தியாசமா, அதாவது மற்ற பெயர் வச்சவங்க விட தமிழ் பெயர் வச்சவங்க நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்காங்களா சார்? அதாவது அவங்கவுங்க ஜனகால ஜாதகத்தில் உள்ள கர்மாவை வந்து நம்ம ப்ளஸ் அதிகரிக்கிறதுக்கு நம்ம இதை வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து இந்த தூய்மையான தமிழ் பெயர்கள் வைக்கும் பொழுது என்னென்னா இந்த பெற்றோர்களுக்கு ஒரு பூரிப்பு வரும், ஒரு சந்தோஷம் வரும். அதன் வெளிப்பாடு நமக்கிட்ட எப்படி வரும்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு 50 வாடிக்கையாளர்கள் ஒரு 100 வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதுதான் அதில் நம்ம பார்த்த ஒரு கண்டிப்பா சார். நிறைய பேருக்கு இந்த வாழைப்பழம், இந்த லா வராம கஷ்டப்படுவாங்க. நம்ம பெயர்லயே வந்து அந்த ழாவை சேர்க்கும் பொழுது அந்த உச்சரிப்பு வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அழகா வரும் அப்படின்றத நான் தீர்க்கமா நம்புறேன். அதனால லா இருக்க பெயர்களை எல்லாருமே வந்து பரிந்துரை செய்யணும், அவங்கவுங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பொதுவா நான் சொல்லுவேன். இப்போ நீங்க சொல்லுங்க சார், இப்போ இந்த லா அப்படின்ற ஒரு எழுத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கு? அதான் அது வந்து அந்த நம்மளுடைய மொழியோடைய ஒரு என்ன சொல்கிறது அங்கீகாரமாக சொல்லலாம். அந்த மொழிக்கு உண்டான ஒரு அழகே வந்து அந்த அழகுலேயே அந்த லா வந்துடுது. தமிழ்லேயே அந்த லா வருது. அமிழ்துன்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது என்ன வருது? தமிழ் தானே வருது. ஸோ அதுதான் அதனுடைய அந்த ஈர்ப்பே வந்து அதுதான். பேரில் அந்த ழா வரும் பொழுது அதனுடைய தனித்துவம் சொல்கிறதுக்கே, இப்போ யாழினி சொல்கிறதுக்கே ஒரு இனிமையாக, கேட்குறதுக்கே ஒரு இனிமையாக, என்ன அந்த நபர் யார், அமிழ்தன் கேட்குறதுக்கே ஒரு ஈர்ப்பு, அது எல்லாமே அந்த எழுத்து வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக சார். இன்னைக்கு நீங்கள் சொன்ன பெயர்கள் எல்லாமே ரொம்ப மனசை கவரக்கூடிய அளவுக்கு இருக்குது. தேவையானவங்க கண்டிப்பாக இந்த பெயர்களை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜோதிடம், ஜாதகம், நியூமராலஜியை நம்புறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டு எண் சரியாக வருதான்னு பார்த்துட்டு இந்த பெயர்களை தாராளமாக இல்லை. என்னோட விஷயங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எங்களுக்கு ஆன்மீகத்திலலாம் நாட்டம் இல்லை சார். நாங்கள் இறை வழிபாடுகள்லாம் எங்களுக்கு ஒரு இது கிடையாது, இன்வால்வ்மெண்ட் கிடையாது. ஆனாலும் தமிழ் பெயர்கள் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய பற்று உண்டு. நீங்கள் தான் விதவிதமான தமிழ் பெயர்கள் வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் என்ன கணக்கு வேணால் உங்கள் ஆசைக்கு போட்டுக்கோங்க, எங்களுக்கு தேவை தமிழ் பேர். அதனால் நீங்கள் தமிழ் பேரை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் போட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்த நிறையா பேர் ஆன்மீகத்தின் மேல் நாட்டமில்லை, இறை வழிபாட்டின் மேல் நாட்டமில்லை என்று சொல்லக்கூடிய ஏராளமான நபர்களுக்கு கூட நான் இந்த தமிழ் பெயர்களை அமைத்து கொடுத்துருக்கிறேன். என்னுடைய ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆர்வம்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க, வந்தாரை வாழ வைக்கும் வையகமேன்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் வந்தாரை மட்டுமே வாழ வச்சுக்கிட்டு நம்ம தேஞ்சு போய்கிட்டே இருக்க முடியுமா? ஸோ நம்மளுடைய முதலமைச்சர் வந்து எல்லாருக்கும் உண்டான முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்கள் வந்து தமிழ் பெயர்கள் அமைத்த இந்த நபர்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு அரசு கல்லூரியிலையோ இல்லை ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பிலோ ஏதாவது ஒரு சலுகைகள் கொடுக்குறோம், ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா ஏதாவது ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஒரு தமிழ் பற்று மேலும் மேலும் மேலோங்கும். ப்ளஸ் இதனால் இன்னும் நிறைய இந்த தமிழ் பேர்களை வந்து வைக்க சொல்லி நிறைய ஆர்வலர்கள் உருவாங்க. அது ஒரு தனித்துவம். நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இன்றைக்கி நீங்கள் சொன்ன இந்த பெயர்கள் வந்து பொதுவாக எல்லாருக்கும் விருப்பமுடையமா இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப விருப்பமுடையதாக இருந்தது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைய பெயர்கள் எடுக்கணும். 23,000 அப்படின்றது வந்து 50,000, 1,00,000 கடந்து வீழ்வது நாமாக இருந்தாலும் வெல்வது தமிழாக இருக்கட்டும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தொடர்ந்து எங்கள் ஆதனில் நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள்.